Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? சோ இந்த क्वेश्चन வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चन. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல போலீஸ் அண்ட் தீஃப் னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுல உள்ள क्वेश्चन. ஓகே. சோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு கீழ நிறைய கான்செப்ட் வந்து பார்த்திருப்போம். அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அண்ட் தீஃப் क्वेश्चन. ஓகே. ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. A policeman follows a thief who is 600 meter ahead of the policeman. ஓகேவா? சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவர் வந்து ஒரு திருடனை பார்க்கறாரு. போலீஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு திருடனை பார்க்கறாரு. அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான்னா ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். போலீஸுக்கும் திருடனுக்கும் உள்ள தூரம் எவ்வளவுனா 600 மீட்டர். அவனை பார்த்ததும் என்ன பண்ணுவாரு? அவனை துரத்த ஆரம்பிப்பாரு. அப்படிதானே? If the policeman and the thief runs at the speed of 10 km/h, 8 km/h. ஓகேவா? சோ போலீஸ்காரர் வந்து 10 km/h வேகத்துல ஓடுறாரு. போலீஸை பார்த்ததும் திருடன் என்ன பண்றான்? 8 km/h வேகத்துல ஓடுறான். ஓகேவா? In how much time will the policeman catch the thief? அப்ப எந்த நேரத்துல போலீஸ் வந்து தீஃபை பிடிப்பாரு? இதுதான் क्वेश्चन. ஓகே. ஒரு காவலாளியை விட 600 மீட்டர் முன்னால் ஒரு திருடனை பின்தொடர்கிறார். காவலாளியையும் திருடனும் முறையே 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் காவலாளி திருடனை பிடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாருங்க, போலீஸுக்கும் தீப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 600 மீட்டர். எப்போ இந்த போலீஸ்காரரு இந்த 600 மீட்டரை கடக்கிறாரோ, திருடனை விட எக்ஸ்ட்ரா 600 மீட்டர் கடக்கிறாரோ அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாரு? திருடனை பிடிப்பாரு. அப்படிதானே? இந்த 600 மீட்டரை எப்போ அவர் கடக்கிறாரோ. இப்ப பாத்தீங்கன்னா போலீஸோட ஸ்பீடு வந்து 10 km/h, இவரோட ஸ்பீடு வந்து 8 km/h. அப்படிதானே? சப்போஸ் போலீஸோட ஸ்பீடு வந்து வெறும் 8 km/h வேகத்திலே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவாவது திருடன் அவரை பிடிக்க முடியுமா? அவரால் பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த 600 மீட்டர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் என்னவா இருக்கு? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 600 மீட்டரை ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணணும். இதை வந்து கடக்கணும். அப்படி கடந்தாருனா தான் திருடனை பிடிக்க முடியும். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். அப்ப டைம் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஓகே. சோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியுமா? இந்த 600 மீட்டர் தான் ஓவர் கம் பண்ணணும். அப்படிதானே? ஏன்னா இப்போ திருடன் பாத்தீங்கன்னா போலீஸை விட 600 மீட்டர் முன்னாடி இருக்கான். அப்ப இந்த 600 மீட்டர் அவர் வந்து கடக்கணும். ஓகே. அப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீட் இருக்கு. போலீஸோட ஸ்பீடும் இருக்கு, திருடனோட ஸ்பீடும் இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்பீட் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து கொண்டு வரணும். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? சோ ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போவாங்க? சேம் டைரக்ஷன். அப்படிதானே? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாரு அப்படின்னா போலீஸ் ஒரு காலமும் திருடனை பிடிக்க முடியாது. அப்படிதானே? சோ அப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்போ 10 - 8 உங்களுக்கு என்ன வரும்? 2 km/h கிடைக்கும். இதுதான் என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. ஸோ 600 டிவைடட் பை ஸ்பீட் எதுல இருக்கு? km/h இருக்கு. அப்போ இதையும் நாம என்னவா மாத்தணும்? மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். மாத்தினா 2 × 5/18 போடுவீங்களா? ஓகே. அப்ப 2 × 5/18 போடுங்க கீழே. இந்த 18 மேல போயிடும். அப்ப என்ன வரும்? 600 × 18 டிவைடட் பை 2 × 5 இருக்கும். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிடலாம்? அந்த 2 5 கட் பண்ணி ஒரு 0 கட் பண்ணிடலாமா? ஏன்னா 2 5 10. சோ ஒரு 0 நாம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். சோ அடுத்து என்ன வரும்? ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 18 × 60 கிடைக்கும். ஓகே. இங்க எனக்கு ஆன்சர் 18 × 60 செகண்ட்ஸ்ல கிடைக்கும். அப்படிதானே? ஏன்னா இதை நாம எதுல மாத்திட்டோம்? மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்திட்டோம். ஸ்பீடை வந்து எதுல மாத்திட்டோம்? மீட்டர் பை செகண்ட்ல மாத்திட்டோம். மேல இருக்கிறது மீட்டர்ல இருக்கு. ஓகே. சோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எதுல கிடைக்கும்? செகண்ட்ஸ்ல கிடைக்கும். ஆனா क्वेश्चनல எப்படி கேட்டிருக்காங்க? நிமிடங்கள்ல கேட்டிருக்காங்க, மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 18 × 60 செகண்ட். இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ நான் இதை நிமிஷமா மாத்தணும். அப்படிதானே? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஓகேவா? அப்ப இதை டிவைட் பை 60 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிமிஷமா மாறிடுமா? இந்த 60 கட் ஆகிரும். அப்போ 18 நிமிஷம். அப்போ போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா திருடனை 18 நிமிஷத்துல பிடிப்பாரு. சோ 18ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चनல பாருங்க. சோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. சோ 7 + 30 டிவைடட் பை 6 - 6 + 6 + 7 சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு நாம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ் ரூல்ல B னா என்னது? பிராக்கெட், O னா ஆஃப், D னா டிவிஷன், M னா மல்டிப்ளிகேஷன், A னா அடிஷன், S னா சப்ட்ராக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிச்சு விடலாம். சோ இங்க வந்து ஒரு பெரிய க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு. சோ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோமா? சோ 7 + 30 டிவைடட் பை 6 - 6 + 6 எத்தனை? 12. 12 + 7. ஓகே. சோ இது ஃபுல்லா பிராக்கெட். அதுக்கப்புறம் சோ இதை ஃபுல்லா நாம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்?
இதுக்கப்புறம் என்ன எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், டிவிஷன் இருக்குது. ஸோ ஆஃப் இல்லை, ஸோ டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், இதையும் கட் பண்ணால் 5 மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 7 5 12 -12 அடுத்து +7 இருக்கும். ஸோ +12 -12 கேன்சல் ஆகிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்னது 7. 7ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, சைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 34%, தென் வாட் பர்சன்டேஜ் வில் இட்ஸ் ஏரியா இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கமானது 34% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பக்கம் வந்து 34% அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, ஸோ x + y + xy / 100. ஓகே, ஸோ எவ்வளோ அதிகரிக்கி, பக்கம் வந்து 34%. அப்போ எக்ஸோட வேல்யூ 34, ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது 34 தான். ஸோ 34 + x × y 34 × 34 / 100 போட்டுடலாம். 34 எவ்வளவு, 68. ஓகே, ஸோ 34 × 34 ஆன்சர் என்ன வரும், 4 4 16, 12 12 24, 24 1 25, ஸோ 9 9 2 11. ஸோ என்ன வரும், 11.56, ஏன்னா /100 இருக்கா. ஸோ 11.56. இப்போ ஆன்சர் என்ன வரும், இது கூட 68 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0.56 9, ஸோ 7 79.6%. அதோட பரப்பளவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இதாகும், சாரி 79.56%. 79.56%ங்கிறது ஆப்ஷன் பி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய இடத்துல மேக்ஸில் வந்து சால்வ் பண்ணுவோம். ஒரு பக்கம் வந்து இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம்னா x + y + xy / 100. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டு, தொடர்ச்சியான தள்ளுபடி, அதாவது தொடர்ச்சியான தள்ளுபடி கொடுத்துட்டு அதை ஒற்றை தள்ளுபடியாக மாற்ற சொல்லுவாங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றுறதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் p × 1 + r/100 ஃபார்முலாவுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் பாருங்கள், 325 + 276. ஸோ ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை முடிச்சு விடணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட்டை முடிச்சிடலாமா. ஸோ முடிச்சா என்ன வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளேயே போர்டு மாஸ் அப்ளை பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ 83 - 60 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 23 வருமா. அப்போ இதை ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபை பண்ணி 23ன்னு கொண்டு வந்துடலாம். அடுத்து இந்த கேர்லி ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. கேர்லி ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், 9 × 9 + 23 இருக்குது. 9 × 9 எத்தனை, 81. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு, + 23. ஸோ 81 23 எத்தனை வரும், 3 1 4, 8 2 10, 104. அப்போ இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் நான் என்ன கொண்டு வந்துட்டேன், 104ன்னு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கேர்லி ப்ரைஸ் எடுக்கப்புறம் ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது 81, இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 104 வந்துடும். அடுத்து இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 150 - 104 இருக்குமா, ஏன்னா இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி 104ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்போ 150 - 104 என்ன வரும், 10ல் 4 போனால் 6, ஸோ 46ன்னு கிடைக்கும். 150ல் 100 போனால் 50, இன்னொரு 4 கழிச்சிங்கன்னா 46. அப்போ இதை ஃபுல்லாகவே நான் சிம்பிளிஃபை பண்ணி 46ன்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ வெளியில் இருக்கிறது எழுதுங்க, 325 + 276 / 46 போடலாமா. ஏன்னா இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக நம்ம என்ன கொண்டு வந்தாச்சு, 46ன்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் போகுதான்னு பாருங்கள், யூனிட் டிஜிட் வச்சு பாருங்கள். ஸோ அப்போ 6 டைம்ஸ் போகும். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 325 + 6 331. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 331ங்கிறது ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the simple interest for 5 years is equal to 25% of the principal, then the interest will be equal to the principal after years. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டியானது 25% சமமாக இருந்தால் டேஸ் ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி வந்து அசலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேங்க்கில் வந்து ஒரு 5 வருஷம் போட்டிருக்கீங்க. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்க அசல் எவ்வளோனா பிங்கிற அசல் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலில் 25% இருக்குது. ஸோ அசலில் 25%. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நமக்கு இது வந்து என்னது, உங்களுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, PNR / 100ன்னு போடுவோம். அப்படிதானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 25% ஆஃப் P. ஸோ 25% ஆஃப் P ஈக்குவல் டு அசல் எவ்வளவு, P இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளவு 5,
ஆரோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஸோ ஆர் பர்சன்டேஜ்னே வச்சுக்கலாமா? ஆர் டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ பர்சன்டேஜ்னே வச்சுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். இந்த பி கட் பண்ணிடலாம். அப்போ ஆர் வந்து எவ்வளவு? 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது? 5%. இப்போ எனக்கு கொஷின்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கல, எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அசலும் வட்டியும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அசல் வந்து பீன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் பீன்னு இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த அசலும் வட்டியும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 வருஷத்தில் தனி வட்டி வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதில் 25% கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இதை வச்சு நான் என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அசலும் வட்டியும் எத்தனை வருஷத்தில் சேமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு PNR டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? P. ஓகேவா? அசல் எவ்வளவு? P. N தெரியுமா? அதான் கண்டுபிடிக்கணும். R எவ்வளவு? 5%. ஸோ 5 டிவைடட் பை 100 போட்டுடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 5ஐயும் இந்த Pயையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 25 100. அப்போ N ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளவு? 20. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 5% வட்டி உங்களுக்கு பேங்க் போடுறாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதே 100 ரூபாய் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். ஓகேவா? அசல் வந்து 100 ரூபாய், பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டியும் அதே 100 ரூபாய் கிடைக்கும். சேம் அமௌண்ட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வட்டியாக கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 20 வருஷம் ஆகும். ஸோ 20ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க? அசலும் வட்டியும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அசல்ங்கிறது எப்போவுமே பீன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ வட்டியையும் சேம்னு சொன்னதுனால, அசலுக்கு வட்டி ஈக்குவல்னு சொன்னதுனால வட்டியையும் பீன்னு எடுத்துக்கிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேலே கண்டுபிடிச்சதுனால அந்த ஆர் வந்து 5%. இங்கே ஏன் மேம் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் 25% எடுத்தீங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ 25% இங்கே எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனி வட்டி வந்து அசலில் 25%ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 25% ஆஃப் பீன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 10 men can do a work in 25 days. After 12 days of work, 3 more men were engaged to finish the work. The number of days required to complete the remaining work is. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேலையை 10 பேர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 25 நாளில் முடிக்கலாம். ஸோ 10 பேர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கலாம் பார்த்தீங்கன்னா 10 men இருக்காங்க. அவங்க வந்து 25 நாளில் அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க. 10 பேரை வேலைக்கு வச்சிங்கன்னா 25 நாளில் அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 நாட்களுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கிறீங்க. டாஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாளில் வேலையை முடிக்கணும். இந்த 10 பேர்கிட்ட நீங்கள் வேலையை கொடுத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னா 25 நாளில் முடிச்சிருவாங்க. இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 பேர் வேலைக்கு வராங்க. ஓகேவா? ஸோ 10 men வந்து வேலைக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 12 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? வெறும் 12 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ 12 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இன்ட்டு 12 போட்டுடலாமா? 10 men 12 நாள் வேலை பார்க்குறாங்க. மேலும் 3 பேர் வேலையை முடிக்க ஈடுபடுத்தப்பட்டனர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 men சேர்ந்தாங்கன்னா 25 நாளில் வேலையை முடிப்பாங்க. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் என்னன்னா 10 men இன்ட்டு 25. இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு 12 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் இந்த 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆஃப்டர் 12 days ஆஃப் ஒர்க்கு 3 more men were engaged to finish the work. ஃபர்ஸ்ட் 10 நாள் ஒரு 12 பேர் வேலை பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மீதி இருக்க நாள் டோட்டலாக வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 25 நாள் ஆகும். ஸோ அப்போ 12 நாளைக்கு அப்புறம் மீதி எத்தனை நாள் இருக்கும்? 13 நாள் இருக்கும். அப்படிதானே? ஸோ மீதி எத்தனை நாள் இருக்கும்? 13 நாள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது நார்மலாக 10 பேர்கிட்ட வேலையை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி 13 நாளில் வேலையை முடிப்பாங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா அந்த 10 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12 நாள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 3 பேர் வேலைக்கு எக்ஸ்ட்ரா வராங்க. அப்போ 10 பேர் இருந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பேர் வருவாங்க? 13 men வருவாங்க. ஓகே, ஸோ 13 men வருவாங்க. ஸோ அவங்க மீதி உள்ள வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை டி போட்டுக்கலாமா? டேஸு. ஃபர்ஸ்ட் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ 12 நாளில் கொஞ்சம் வேலை முடியுது. இப்போ 13 பேர் வராங்க. 13 பேர், ஏன்னா ஏற்கனவே 10 புதுசாக ஒரு 3 பேர். ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இப்போ இவங்க இது ரெண்டும் சேர்ந்தது என்னது உங்களுக்கு? இந்த 10 பேர் 12 நாளில் முடிக்கக்கூடிய வேலை, இந்த 13 பேர் டி டேஸில் முடிக்க வேலை. இது ரெண்டையும் சேர்த்தது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 10 men இன்ட்டு 25க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா அதுதானே டோட்டல் ஒர்க்கு.
நீங்கள் வெறும் 10 பேர்கிட்ட மட்டும் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா 25 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 12 நாள் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 12 நாளைக்கு அப்புறமா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்போது அந்த 13 பேர் என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்க வேலையை முடிப்பாங்க. ஸோ அந்த மீதி இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், இதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு 10m × 12 இருக்கும். அப்படி தானே 10m × 12 இல்லைனா 10md இருக்கு. ஸோ 10m × 12 என்ன வரும் 120m இருக்கும். ஸோ 120m × 13md இருக்கும் ஈக்குவல் டு 250m இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 250 - 120 0, 5ல் 2 போனால் 3, 2ல் 1 போனால் 1. ஸோ என்ன வரும் 130m கிடைக்கும். 130m ஈக்குவல் டு 13md கிடைக்கும். டியோட வேல்யூ தான் கொண்டு வரணும். ஸோ எம்ஐ கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 13 13 10 தடவை போகும். ஸோ டி எவ்வளவு 10 டேஸு. ஓகேவா? அப்போது அந்த 13 பேர் மீதி இருக்க வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, 10 டேஸில் முடிப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 25 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 10 நாளில் வேலையை 10 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 25 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. 10 மென்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்போ 10 மென் வேலை பார்க்காம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 மென் வெறும் 12 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வராங்க. ஸோ அப்போ 13 பேராக மாறிடுறாங்க. அப்போ வேலை என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படி தானே? ஸோ அப்போது என்ன ஆகும், டோட்டலாக அந்த வேலை வெறும் 10 மென் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க 25 நாள் ஆகும். இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10 மென்னு, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வராங்களா பாதியில். ஸோ அப்படி வரும்போது அந்த வேலை எவ்வளோ நாளைக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிருது, 12 10 22 நாளில் முடிஞ்சிருது. ஃபஸ்ட்டு ஒரு 12 நாள் வேலை முடியுது, மீதி இருக்க வேலை ஒரு 10 நாளில் முடியுது. ஸோ 12 10 22 நாளில் முடிஞ்சிருது. ஓகேவா? அந்த 3 நாளைக்கு முன்னாடி முடிக்கிறது என்ன காரணம், 25 நாள் ஆகும். அந்த 25 நாள் ஆகுறது 22 நாள் ஆகுது. அதுக்கு காரணம் யாரு, இங்கே 10 பேர் இருக்க இடத்துல 13 பேர் வேலை பார்க்குறாங்க மீதி இருக்க வேலையை. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். டோட்டல் ஒர்க்குங்கிறது இது மாதிரி நிறைய டைம் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டல் ஒர்க்குங்கிறது இங்கே யார், 10 மென்னு 25 நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்குங்கிறது 10 மென் × 25. ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மென்னுக்கு எம்னு போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கை என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு 10 மென் வராங்க. அந்த ஃபஸ்ட்டு 10 மென் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 12 நாள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் ஆட் ஆகுறாங்க. ஸோ 13 மென் ஆகிறாங்க. ஸோ அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் டீன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இதுதான் இதுக்குள்ள கான்செப்ட். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, ஸோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதோட 3வது விகிதாச்சாரம் என்ன, x² / y², x - y-யோட தேர்ட் ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, b²/a. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஏனும் செகண்ட் நம்பர் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 3வது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரப்போர்ஷன்ங்கிறது என்னன்னா செகண்ட் நம்பர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர்னு போடணும். ஸோ b²/a. நான் செகண்ட் நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் நம்பர் என்னது, x - y. ஓகேவா? ஸோ இது த தேர்ட் ப்ரப்போர்ஷனல் டு x² - y² அண்ட் x - y சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்பரை x² - y² எடுத்துக்கோங்க, செகண்ட் நம்பரை x - y எடுத்துக்கோங்க. அப்போ தேர்ட் ப்ரப்போர்ஷன் என்ன வரும், b². ஓகேவா? ஸோ b தான் x - y. அப்போ b²ங்கிறது x - y த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a. a-யோட வேல்யூ என்ன, x² - y². ஓகே, இன்னும் இதை எப்படி எழுதலாம் ஃபர்தரா, x - y இது வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a + b × a - b, அதாவது x² - y² x + y × x - y எழுதலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மேலே என்ன இருக்குது, x - y த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு. மேலே என்ன இருக்குது, x - y த ஹோல் ஸ்கொயர். கீழே இருந்ததை a + b × a - b எழுதியாச்சு. x - y-யும் இதில் இருக்க ஒரு பார்ட்டும் கட் ஆகிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், x - y டிவைடட் பை x + y. இதுதான் எனக்கு தேர்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ x - y டிவைடட் பை x + y ஆப்ஷன் பி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ தேர்ட் ப்ரப்போர்ஷன் எப்போவுமே நம்பர் கொடுப்பாங்க, 2க்கும் 5க்கும் உள்ள 3வது விகிதாச்சாரம் என்ன இப்படியும் கேட்பாங்க. இல்லை 8க்கும் 10க்கும் உள்ள 3வது விகிதாச்சாரம் என்ன, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர்னு போட்டோம்னா அதுதான் ஆன்சர். இங்கேயும் அதான் பண்ணியிருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, இது எந்த டாப்பிக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன்னா நம்ம ஆப்பில் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாப்பிக்கில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே
ரயில்வே எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாம் எல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஒரே ஒரு ரிப்ளை கொடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 904333799345 இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பில் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 2000 இருக்கும். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2000 பே பண்ண வேண்டாம். நீங்கள் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெறும் 1599 பே பண்ணால் போதும். ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பேக் அண்ட் வழியாக உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள், எஸ்ஐ எல்லா எக்ஸாமுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லாமே இதில் இருக்கும். அதாவது இதுக்கான சிலபஸ் இருக்கும். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதிலேயே இருக்கும். அது போக வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதை மட்டும் படித்தாலே போதும், ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் எந்த எக்ஸாம்னாலுமே கிளியர் பண்ணிடலாம் ரயில்வேல. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாமுமே அதில் வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, லைவ் கிளாஸ் எல்லாமே எஸ்எஸ்சிக்கு கவர் ஆகிருக்கும். ஒரே ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம்னாலுமே கிளியர் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி, அதே மாதிரி ரயில்வே, டிஎன்பிசியில் உள்ள மேக்ஸு, பேங்க் எக்ஸாமோட மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு இந்த 3 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும் பேங்கிங்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்னே நேம் வச்சுருக்கோம். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அது மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10 வந்து லைவ் இருக்கும். ஸோ வெறும் 1599 தான் கோர்ஸோட ப்ரைஸு. ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக ஒரு 4 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோஸு, அதே மாதிரி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்கான எல்லா கிளாஸஸுமே தனித்தனி ஃபோல்டராக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸோட டைமிங்கு, லைவ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தனியாக படிக்கிற மாதிரி இருக்காது. அது மாதிரி நீங்கள் சயின்ஸில் வீக்காக இருக்கீங்க, டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எனக்கு சயின்ஸ் என்ன படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு சயின்ஸ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, சயின்ஸ் தனியாக. ஸோ இது தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸ்லையும் சொல்கிறேன், ஆன்லைன் கோர்ஸில் தனித்தனியாக ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5000 கிட்ட அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணாமல் எல்லாமே வேணும்னா ஆல் இன் ஒன்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1599 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ 15,999 கிடையாது. ஸோ 1599 கிட்டத்தட்ட 1600 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஒரு டைம் தான் பே பண்ண போகிறீங்க. லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதையே படிச்சுக்கலாம். ஓகே? ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே? ஸோ 9043379345
ஓகேவா? ஸோ 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மாதிரி டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போகவே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.